வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா 100 days ஆஃப் மணி சேவிங் சேலஞ்சில் டே 43, 44, 45 தான் பார்க்க போகிறோம். அண்ட் முக்கியமாக சில விஷயங்களும் ஷேர் பண்ணியிருக்கேன். மணி ரிலேட்டடாக நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய அமௌண்ட் அப்படின்றது நான் வந்து ஃபஸ்ட் டே, அதாவது 43 அன்றைக்கி எவ்வளோ போட்டேன் அப்படின்னா 50 ருபீஸ் போட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம அந்த இதில் வந்து போடுறது வந்து 50 ருபீஸ் தான். இந்த 50 ருபீஸ் எப்படி வந்துச்சு அப்படின்றத சொல்லிடுறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ரேர், அதாவது 5 மாதத்துக்கு இருக்கா 3 மாதத்துக்கு இருக்கா அந்த மாதிரி வந்து ஃபிஷ் வந்து சாப்பிட்ற பர்சன். நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். ஹஸ்பண்ட் சாப்பிட மாட்டாங்க. பாப்பா குட்டி பாப்பான்றனால இன்னும் பாப்பாவுக்கு நான் வந்து ஃபிஷ் கொடுத்து பழக்கலை. ஓகேங்களா. ஸோ ரொம்ப ஆசை இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு மத்தி மீன் சொல்லுவாங்கள்ல, மத்தி மீன் வந்து வாங்கியிருந்தேன். 1/2 kg வந்து வாங்கியிருந்தேன். ஹஸ்பண்டை கேட்காட்டி 100 ரூபாய்க்கு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த காலையிலே கொண்டு வந்துட்டாங்க. 5:30க்கு கொண்டு வந்துட்டாங்க மீன். அவ்வளோ ஏர்லேயே கொண்டு வந்துட்டாங்க. 5:30 5:45 கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்போ வந்து காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செலவே வந்து மீன் வாங்கின செலவு தான். ஸோ 50 ரூபாய்க்கு வந்து 1/2 கிலோ வாங்கிட்டு மீதி 50 ரூபாய்க்கு கொண்டு வந்து சரி நம்ம உண்டியலில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அதை எடுத்து இன்றைக்கி உண்டியலில் போடுறேன். ஸோ இதுதான் வந்து என்னுடைய 43 டேவோட அமௌண்ட் சேவிங்ஸ். ஆக்சுவலாக ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நான் இந்த மாதிரி மணி சேவிங் ரிலேட்டட் இந்த மாதிரி சொல்லியிருந்தது. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் பேசுகிறது ரொம்ப போர் அடிக்குது அப்படின்ட்டு, நீங்கள் இந்த மாதிரி சொல்கிற ஸ்டோரியுமே போர் அடிக்குதுன்னாங்க. நான் ஸ்டோரியெல்லாம் சொல்ல கிடையாது சிஸ்டர். நான் வந்து லைவாக வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கையை சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிக்குன்னு சொன்னால் தப்பு கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் வந்து வாரம் முட்டை வாங்குவேன், வாரம் நான்வெஜ் ஏதாவது வாங்குவோம், வாரம் காய்கறி வாங்குவோம், டெய்லி பால் வாங்குவோம், டெய்லி வந்து ஒரு எப்படியோ நம்ம ஒரு செலவு பால் வாங்குவோம், செலவு வந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாம் சேவ் பண்ண தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா. இது ஒரு வாரம் மட்டும் பண்ணிவிட்டு இல்லை 2வது வாரம் பண்ண மாட்டோம் அப்படிலாம் கிடையாது. நம்ம டெய்லி சமைக்கிறோம், டெய்லி சாப்பிட்றோம், டெய்லி வாழ்கிறதுக்கு ஏன்னா அடிப்படை விஷயத்தில் சின்ன சின்ன சேவிங்ஸ் பண்ணுறது தான் வந்து இந்த வீடியோ. ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த வாரம் நான் வந்து காய்கறியில் 50 ரூபா மிச்சப்படுத்தினேன் அப்படின்னா அடுத்த வாரம் நான் காய்கறி வாங்கும்போது 20 ரூபா மிச்சப்படுத்தினேன்னா நான் சொல்லி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதுதான் கண்டென்ட்டே அதுதான். ஓகேங்களா. ஸோ வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சிஸ்டர் வந்து நெகட்டிவாக சொன்ன மாதிரி நான் எடுத்துக்கலாம். இவங்க இதுக்கே போர் அடிக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா இவங்க எப்படி சேவிங்ஸ் பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்களேன். நீங்களும் உண்மையாகவே சொல்கிறேன், நான் ஒரு மோட்டிவ்க்காக சொல்கிறேன். நான் வந்து இந்த அமௌண்ட்டை தனியாக எடுத்து வச்சுட்டு, ஸோ தனியாக எடுத்து நான் வச்சுட்டு அதை நான் எப்படி சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு கரெக்டாக ஃபுட்லேயும் நான் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஸோ எடுத்து தனியாக வச்சுட்டு என் பாப்பாவை நான் சாப்பாடு ஊட்டி ஃபீட் பண்ணி தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு தெரியாமல் சத்தமே போடாமல் இந்த வீடியோவை நான் எடுத்து அப்லோட் பண்ணணும். ஸோ அந்த அமௌண்ட் எடுத்து கொண்டு வந்து போட்டு இந்த மாதிரி வந்து பண்ணணும். இது வந்து நான் டெய்லி பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, போர் அடிக்குது அப்படின்றதுக்கு வந்து மேபி நான் வளவலன்னு பேசுகிறது போர் அடிக்குதுன்னு சொன்னீங்களா, இல்லை வந்து இந்த மாதிரி வீடியோ பார்க்க போர் அடிக்குதுன்னு சொன்னீங்களான்னு தெரில. உண்டியல் சேமிப்பது டெய்லி சேவிங்ஸ் பண்ணுறதை நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம இன்றைக்கி காலையில் சாப்பிட்டோம்னா நாளைக்கு காலையிலே சாப்பிடுவோம். ஸோ உணவுகள் தான் மாறும். ஓகேங்களா. ஆனால் அந்த காலையில் சாப்பிட்றது அந்த விஷயன்றது மாறாது. அந்த மாதிரி தான் வீடியோவும். நான் சொல்கிற மெத்தட் மாறலாம், வேறு உண்டியல் மாறலாம், இல்லை வேறு லொக்கேஷன் கூட மாறலாம். பட் ஆனால் அந்த விஷயம் அப்படின்றது மாறாது சிஸ்டர். ஸோ அதை வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் அதே மாதிரி ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்து சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து போட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா செலவு அதிகமாகிட்டே இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு இடத்துல வந்து ஒரு பொருளோட 100 ரூபா ஏறுச்சுன்னா நம்ம வாங்குகிற சம்பளம் 10 ரூபா கூட ஏற மாட்டேங்குது. அதுக்கு ரொம்ப இது பண்ண வேண்டியதாக இருக்கனால எப்படி சொல்கிறதுனே தெரியல. எப்படி சேவிங்ஸ் எப்படி சேவ் பண்ணுறது ஸ்கீம் எல்லாம் தொடங்கிட்டே இருக்காங்க. அண்ட் ஃப்யூச்சர் நினச்சி நிறைய பயம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம நிறைய கேள்விப்படுறோம், இளம் வயது மரணங்கள் அதிகமாகிருச்சு. ஸோ அதனால் அவங்க குடும்பத்தை நினச்சி பயந்துக்கிட்டு நிறைய சேவிங்ஸ் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரேண்டமாக நான் வந்து இப்போ பார்க்குறது நிறைய சேவிங்ஸ் வீடியோஸ் வந்து போடுறாங்க. நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன கேட்டகரினா நம்ம டே டு டே லைஃப் கேட்டகரி. நமக்கு வந்து எந்த விதமான ஒரு ஸ்டோரிலாம் கிடையவே கிடையாது. ஓகேங்களா. நம்ம வந்து லைவாக வந்து லைஃப் வாழ்கிறோம். 10 ரூபா எடுத்து வைக்கிறேன்னா அப்படி லைவாக போடுறதா நம்ம வாழ்கிற வாழ்க்கையை நான் அப்படியே ஒரு மிடில் கிளாஸில் என்ன நம்ம வாழ்ந்தால் எப்படி இருக்குமோ அதை அப்படியே வந்து கண் முன்னாடி கொண்டு வந்து காட்டுறேன். இதில் வந்து ஃபேண்டசிக்காவோ இல்லை வந்து வேறு எப்படி சொல்கிறது, சம்பாதிக்கணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும் வியூஸ் போகணும் அப்படின்றதுக்காக நான் பண்ணல. எனக்கு டெய்லி ஒரு 2000 பேர் வீடியோ பார்த்தாலும் அதில் அட்லீஸ்ட் ஒரு 20
20 பேர்னாவது ஒரு சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஐ எம் வெரி ஹாப்பி. அப்போ எனக்கு ஒரு 20 ரூபா கிடைச்சாலும் அதுலேருந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ அதனால் வந்து போர் அடிக்குது அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லாதீங்க. மேபி என்னோடய பேச்சு போர் அடிக்குது அந்த மாதிரி இருந்தால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிறேன். பட் சேவிங்ஸ் பண்ணுற விஷயத்த வந்து போர் அடிக்குதுன்னு சொல்லாதீங்க. நான் இவ்வளோ டிப்ஸ் கொடுக்குறேன், இவ்வளோ இது பண்ணுறேன் பார்த்தீங்களா, ஆனால் செம்மையாக போய் ஏமாந்துட்டு வந்துட்டேன். இப்போ வந்து இந்த செகண்ட் டே போட்டிருக்கேன்ல, இது வந்து 43 டே, சாரி 44. எனக்கு அமௌண்ட் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா. என்னென்னா 100 ருபீஸ் எடுத்துகிட்டு போனேன். 100 ருபீஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 5 ருபீஸ்க்கு வந்து பாத்திரம் கழுவோம் நான் விம் சோப்பு, அந்த சோப்பு வாங்கினேன். மீதி 65 ரூபாய்க்கு வந்து முட்டை வாங்கினேன். அது என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல. 6 ரூபா 20 பைசாவே என்னமோ சொன்னாங்க ஒரு முட்டை. ஸோ வந்து முட்டை வாங்கினேன். 10 முட்டை வாங்கினேன்னா மீதி வந்து எவ்வளோ வரணும், கரெக்டாக வந்து 30 ரூபா வரணும். 30 ரூபாய் வாங்கிட்டாங்க. நான் என்ன பண்ணேன்னா ஒரு கூடை கொண்டு போனேன். எப்பயுமே முட்டை கொண்டு போனால் கூடை கொண்டு போவேன். கூடை கீழே சோப் போட்டு மேலே முட்டையை வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா. அப்போ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து இடுப்பில் உட்கார வச்சுருக்கேன். நான் போயிட்டுருக்கேன், கொடை பிடிச்சிட்ருக்கேன். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் போனேன். போகும்போது என்ன அவங்க மடக்கி கொடுத்தாங்க. நம்ம ரெகுலராக போகிற கடை அப்படின்றதுனால மடக்கி வந்து அமௌண்ட்டு கொடுத்தாங்க. சரி நானும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் வாங்கிட்டு வந்து நானும் அப்படி வச்சுட்டேன். இப்போ இந்த வீடியோ எடுக்கும்போது தான் பார்க்குறேன், அந்த நோட்டு வந்து பார்த்திங்கன்னா லைட்டு எப்படின்னு கசங்கினாலே அப்படி பிஞ்சு வந்துடும் போல், அந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா. இதை வந்து நம்ம மறுபடியும் கொண்டு போய் கொடுத்து மாற்றணும். ஏன்னா நாங்கள் அந்த கடையில் தான் ரெகுலராக வாங்குவோம். இந்த சின்ன சின்ன பொருள் சொல்லுவோம்ல, பால், தயிர் இந்த மாதிரி பொருளாக வாங்குவோம்ல, அது அந்த கடையில் தான் வாங்குவோம். அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுக்கணும் இதை. ஸோ இதுக்காக இந்த அமௌண்ட்டை வந்து நான் உண்டியலில் போடல. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், உண்டியலில் நம்ம சில்லற காயின் போட்டோம்னா இது கண்டிப்பாக ஒரு 2 காயின் விழுந்தாலே ஒரு மாதிரி ஆயிருந்த நோட்டு. அதுக்கப்புறம் நம்ம இன்னும் 30 நாள் 40 நாள் சின்ன இந்த உண்டியல் உடைக்கும் போது அது டேமேஜ் ஆச்சு, நமக்கு 10 ரூபா வேஸ்ட்டு தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை நான் போடல, எடுத்து தனியாக வச்சுட்டேன். அதுக்கு அடுத்த 45 டே அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் போட்டிருந்தேன். 20 ருபீஸ் எப்படி போட்டிருந்தேன், ஆஸ் யூஷுவல் என்னோடய குட்டி பொண்ணு தான் வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்தாங்க அவங்க அப்பா கிட்டே. ஸோ எப்போவுமே வெளியில் போகும்போது காசுன்னு கேட்டாங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க 20 ருபீஸ் கொடுத்தாங்க. அதை தான் நான் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேவ் பண்ணுறோம்ல, சேவ் பண்ணும்போது எப்போவுமே ஒரு நல்ல வைபோடு சேவ் பண்ணுங்கள். ஏதோ ஒரு கசப்போடு சேவ் பண்ணாதீங்க. எப்படி சொல்கிறதுனா, ஐயோ நம்ம பண்ணி ஆகணுமா, இந்த செலவு இருக்குது அந்த செலவு இருக்குன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் மனசு இல்லாமல் ஒரு வெறுப்போட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களால் முழுமை பெறாது. முழுமை பெற்றாலும் அதுக்குண்டான ஒரு ஒரு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்காது. சந்தோஷமாக நம்ம பண்ணுறோம் அப்படின்றத வந்து ஹாப்பியாக பண்ணுங்கள். எது பண்ணாலும் சரி, பணம் சேவ் பண்ண, அந்த ஒருத்தருக்கு உதவி செஞ்சாலும் சரி, என்ன பண்ணாலும் முழு மனசோட சந்தோஷமாக பண்ணுங்கள். அதுக்குண்டான பலன் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பாசிட்டிவில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. அதைத்தான் வந்து சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் எல்லா வீடியோவில். பட் ஆனால் ஏதோ பேசி வீடியோ வந்து முடிஞ்சிடுது. நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்கிறதே இல்லை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவ் தாட் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். பண விஷயத்தில் வந்து பணம் நம்ம சேமிக்கணும் தான். அதில் வந்து ரொம்ப ரொம்ப நம்ம வந்து ஒரு நேர்மையோட, முழு மனசோட, கண்ணியமாக, எப்படி சொல்கிறது, ரொம்ப ட்ரூவாக நம்மளோட சம்பாரித்த காசு அந்த மாதிரியான இதில் பண்ணணும். நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சங்கடத்தோடு பண்ணுறாங்க. அது நான் வந்து நிறைய நோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஏலச்சீட்டுலாம் போடுவாங்கள்ல, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அக்கா இருக்காங்க. அந்த அக்கா வந்து ஏலச்சீட்டு போடுவாங்க. ஓகேவா. போடும்போது அவ்வளோ ஆர்வம் அந்த அக்காவுக்கு. மாதம் வந்து 1 லட்சம் சீட்டு போல், இப்போ 8,900 சாரி 9,000 சம்திங் அந்த மாதிரி கட்டுவாங்க. ஃபஸ்ட்டு 2வது மாதத்துலேயே வந்து அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அந்த 2 மாதம் வந்து அவங்களுக்கு சந்தோஷத்தை மூஞ்சில் கண் கொண்டு பார்க்க முடியல. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க அப்படின்ட்டு. மாதங்கள் போக 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 ஒரு 4-5 மாதம் இருந்துச்சு. ஐயோ கட்டியாகணுமா சரி இது வேறு வந்துடுமே. அவங்க அந்த சீட்டு கேட்க வருவாங்கள்ல, அவங்கள மேபி அந்த அக்காவோட சூழ்நிலை இல்லாமல் இருந்திருக்கலாம், அது ஓகே. பட் ஆனால் அவங்களுக்கு அந்த காசை கொடுக்கும்போது அவ்வளோ திட்டுவாங்க. இவளுக்கெலாம் என்ன காசு இல்லையா, இப்படி வாங்கணுமா, இதை பண்ணுமா. எனக்கு புரியலை அது. அவங்க வந்து நம்மள்ட்ட வந்து சும்மா காசு கேட்கல. எல்லாமே நீங்கள் முன்னாடி வாங்கிட்டீங்க. 1 லேக்குன்றதுக்கு நீங்கள் முன்னாடியே 2 மாதம் கட்டிட்டு 1 லேக் நியாயமாக பார்த்தா அவங்க தான் எல்லோரும் நம்பி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இவங்க அவ்வளோ சரைஞ்சிட்டு திட்டிட்டு அந்த காசு கொடுப்பாங்க. எனக்கு அது வந்து எனக்கு உடன்பாடு கிடையவே கிடையாது. ஓகேங்களா. அவங்க நம்ம வந்து வட்டிக்கு வாங்கினாலும் சரி, இல்லை வந்து என்ன பண்ணாலும் சரி, அவங்க வந்து நம்மள்ட்ட முழுமையாக சொல்லிடுறாங்க. நம்ம இல்லாத குறைக்க நம்ம போய் வாங்குகிறோம். ஓகேங்களா. ஸோ நமக்கு பிடிக்கலன்னா அதை வந்து எப்படி சீக்கிரமாக அடைக்கணுமோ அப்படி அடைச்சி விட்டு அவங்கள்ட்ட வந்து ஒதுக்கணும். அது ஏன் அவங்களுக்கு கொடுக்குற திட்டுறோம். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சும்மா கிடையாது, ஏலச்சிட்டு விடுறாங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னா. அவங்களும் அந்த அக்கா சொல்கிறாங்க, அந்த காசு அங்கே இருக்குது, அவங்களுக்கு அதில் ஒரு 2,000 1000 லாபம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் 10 டைம் 5 டைம் நான் நடக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொருத்தர் வீடு ஒவ்வொரு தெருவில் இருக்கும். ஓகேங்களா. இல்லை வந்து எப்படி சொல்கிறது, அவங்கள ட்ரீட் பண்ணுற விதமே ரொம்ப மோசமாக இருப்பாங்க. போயிட்டு சாயந்தரம் வாங்கக்கா பார்க்கலாம்,
நாளைக்கு வாங்கக்காமாங்க. நாளைக்கு அந்த அவங்க வர டைம் சொல்ல டைமுக்கு வீட்டை பூட்டிட்டு எங்கேயாவது போயிடுவாங்க. இந்த மாதிரிலாம் நான் வந்து தனியாக வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் பார்க்குறேன். அப்போ நான் யோசிக்கிறேன், கடன் வாங்கினவங்க மேலே குத்தம் சொல்கிறதா, கடன் கொடுத்தவங்க மேலே குத்தம் சொல்கிறதான்னு தெரில. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நான் எனக்கு தெரிஞ்ச அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம முழு மனசும் சந்தோஷமாக பணத்தை வாங்கும்போது இருக்க சந்தோஷம் கொடுக்கும்போது இருக்கணும்னு சொல்ல வரேன், அவ்வளோதான். அதான் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கடன் வாங்க தவிர்த்துக்கோங்க. இன்கேஸ் அவங்க நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கடன் கொடுக்குறவங்க யாரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ 1 இயருக்கு இந்த 7 சீட்டை போட்டிருக்கீங்க, 6வது மாதத்தில் கொண்டு வந்து எந்த ஒரு புதுசான ஒரு அப்டேட்டையும் உங்கள்கிட்ட வந்து திணிக்க மாட்டாங்க. இதுதாம்மா ரூல்ஸு, இப்படி தான் மாதம் மாதம் இந்த டேட்டுக்குள்ளே காசு கொடுத்தரணும், எடுக்கும்போது இவ்வளோ பிடிப்போம், இவ்வளோ செய்வோம் அப்படின்றத சொல்லிடுவாங்க. அது ஓகே, முழுமை அடையும், நம்மளால் முடியும் அப்படின்னா காசு கொடுங்க, ஓகேங்களா? ஏன்னா அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சு கட்டிட்டு வீட்டு சீட்டு போட்டு எடுத்து ஒன்றுமே விளங்கலை, ஹாஸ்பிட்டலுக்கு செலவாயிடுச்சு, அதுக்கு செலவாயிடுச்சு, இந்த மாதிரிலாம் நான் கேள்விப்படுறேன், ஓகேங்களா? அதுக்கு வந்து நம்மள்ட்டையும் வந்து சில விஷயங்கள் வந்து மாற்றணும். ஏன்னா நம்ம எப்படி சடைஞ்சிட்டு கொடுக்குறோமோ அந்த காசு அப்படியே தான் போகும். அதனால் நம்ம உழைச்சி கொடுத்துட்டு சந்தோஷமாக்கா, இல்லைக்கா இன்றைக்கி முடியலக்கா, நாளைக்கு வாங்கக்கா, ஒரு 2 நாள் சின்ன வாங்கக்கா, அவங்க கோடீஸ்வரனா கூட இருக்கட்டும், அதுக்காக அவங்க வந்து எல்லாத்துக்கும் லட்சக்கணக்கில் விட்டுட்டு நீ சரிம்மா நீ கஷ்டப்பட்டு நீ எடுத்த சீட்டை நானே கட்டிக்கிறேன்னு போகணுன்னு அவங்களுக்கு எந்த அவசியமுமே கிடையாது, சரிங்களா? அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதனால் வந்து உங்கள்கிட்ட வர்ற பணம் கடன் பணமாக இருந்தாலும் சரி, அது சுமை பணமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த பணமாக இருந்தாலும் சரி, பணம் கொடுக்குறவங்களுக்கும் சரி, பணம் வாங்கும்போதும் சரி, பணத்தையும் சரி மதிங்க. அதே மாதிரி எந்த எப்படி சொல்கிறது, எவ்வளோ ஹாப்பியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பணத்தை வாங்குறீங்களோ அதே சந்தோஷத்தோட திருப்பி கொடுங்க. அப்போ தான் வந்து எப்படி சொல்கிறது, வாங்கினவங்க மனசும் நல்லாயிருக்கும், கொடுத்தவங்களுக்கும் ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கும், அவங்களுக்கும் பரவாயில்லப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அதே மாதிரி அவங்களுக்கு நம்ம கடனே வாங்கியிருக்கட்டும், தப்பு இல்லை. பட் யாரையும் வந்து அலட்சியப்படுத்தாதீங்க, இந்த ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், அவ்வளோதான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த 10 ரூபா சொன்னேன்ல, வேறு வழி இல்லைல்ல, ஏதோ சொல்லுவாங்களே, என்ன தான் வீட்டுக்கே ராஜா, அதாவது ஊருக்கே ராஜாவானாலும் வீட்டுக்கு வந்து எலின்ற மாதிரி தான் ஆகிப்போச்சு. எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணி கடைசியில் 10 ரூபா ஏமாந்துட்டு வந்துட்டேன். என்ன பண்ணேன்னு தெரில, நீங்கள் என்ன சொல்லுவாங்கன்னு தெரில. இதை போய் நம்ம நம்ப வேற வைக்கணும் உங்கள்கிட்ட தான் வாங்கணும்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இது என்னன்றதை வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது வாங்கினாங்களா வாங்கல அப்படின்றதுலாம் ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து சொல்கிறேன். ஸோ இதுவே ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. ஸோ நீங்கள் வேறு போர் அடிக்குதுன்னு சொல்கிறீங்க, அதனால் வந்து கொஞ்சம் இதோட எண்டு கார்டு போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன் வீடியோக்கு. ஸோ உங்களுக்கு இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ண நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணால் பார்க்கலாம். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அல்லது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோடு பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பிசி யூ டேக் கேர் அண்ட் தயவு செய்து லைக்கு, ஒரு கமெண்ட்டு, ஒரு ஷேரு, அதுக்கப்புறம் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஸோ மணி வந்து பார்த்திங்கன்னா 3:30 இப்போது நைட்டு. நான் வந்து அப்புறம் கட் பண்ணிகிட்ருக்கேன், ஓகேங்களா? சார் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாடா பை, சி யூ டேக் கேர், டாடா.